இப்ப இருக்கக்கூடிய நெறைய ஆண்கள் பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆண்மை குறைவு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதா செய்யுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நெறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, என் பையன் பார்த்தீங்கன்னா, எந்த பொண்ணையும் பார்த்து சைட்டு கூட அடிக்க மாட்டாங்க. அவ்ளோ நல்ல பையன் என் பையன் அப்படிம்பாங்க. தப்பு இல்ல, நல்ல பையன் தான். மத்தவங்கள கெடுக்காம அவன கெடுத்துக்கிறதுன்றது ஓகே தான். ஆனா நெத்தி அப்படியே மேடு நெத்தி ஆகிட்டு போயிடும். அப்பப்போ உடம்பு முடியாமல் போகிறது, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போகிறது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போகிறது. இப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சின்ன வயசில் அதிகப்படியான மாஸ்டர்பேஷன். போதுமான போஷாக்கான உணவு சாப்பிடாத இருக்கிறது, அதிகப்படியாக வேலை செய்வேன். ஒரு ஆள் 2 ஆள் வேலை செய்யறது, ஆனால் ஒரு ஆளோட சாப்பாடு சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் மெயின் ரீசன். ஒரு காலத்துல தெரியாம இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா ஒய்ஃப் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், எங்களால இவங்களே இருக்க முடியாது அப்படின்றத டைரக்டா சொல்லிடுறாங்க. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, வியாபாரிங்க திருடுறங்க, வாங்குறவங்க குருடங்க அப்படிம்பாங்க. இப்ப அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு இந்த நாலேஜ் உண்டு, இன்ஃப்ளூயன்ஸை நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு பெருசா மெடிக்கல் நாலேஜ் அப்படின்றது கிடையாது. ஏமா 6 வருஷம் படிச்சு ஒரு டிகிரி வாங்குறோம் நாங்க. ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் தீபா அருளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆண்மை குறைவு. முதல்ல இது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? இந்த ஆண்மை குறைவு அப்படின்னும் போது இது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், அதுவும் பாத்தீங்கன்னா விரைவில் விந்து வெளிவருதல் அப்படிம்பாங்க, விந்து முந்துதல்பாங்க, இதுவும் ஆண்மை குறைவுல வரும். அதே மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க, போதுமான விரைப்பு தன்மையின்மை அப்படிங்கிறது, இதுவும் ஆண்மை குறைவுல வரும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ரொம்ப யங் பாய்ஸு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. பொதுவா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப வயதானவங்களுக்கு, அவங்களுக்கு அதே மாதிரி டயபெட்டிஸ் ரொம்ப நாளா இருக்கு, அன்கண்ட்ரோல்டா இருக்கு, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதா செய்யுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மாஸ்டர்பேஷன். இப்ப மாஸ்டர்பேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் இது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. மாஸ்டர்பேஷன் பண்றது ரொம்பவே நல்லது, நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா மாஸ்டர்பேட் பண்ணிட்டு மறுநாள் அவங்க வேலையை பர்ஃபெக்டா செஞ்சிட முடியும், ரொம்ப எந்துவா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பதிவுகள் பார்க்குறேன் டாக்டர்ஸ் கொடுக்கறது. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சோஷியல் மீடியா மொத்தத்தையும் புரட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் வேண்டவே வேண்டாம், டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னா தீபா அருளால். இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் ரொம்ப எல்டர்லி டாக்டர், அவருக்கு ஒரு 60+ இருக்கும். அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, யூ பீப்புள் ஆர் நாட் சப்போஸ் டு டூ மாஸ்டர்பேஷன், இட் மே கிரியேட் சம் அன்வான்டட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 17 வருஷம் 18 வருஷமா மாஸ்டர்பேஷன் செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ற ஒரே டாக்டர் நான் தான். ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா டாக்டரும் தப்பு, நீ ரைட்டா அப்படின்ற எண்ணம் உன் மனசுல தோணும் இல்லையா? நான் ரைட் அப்படின்றத விடமா எல்லா டாக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்றவங்க எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அப்ப நிறைய பேர் இதுக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க, அப்ப மீதி பேர்ல என்ன மாதிரி பண்றாங்க நீ போய் பாக்குறியா? உண்மை என்ன அப்படின்னா, அதுல வரக்கூடிய ஒரு பிளஷர் இருக்கு பாருங்க, ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அந்த பிளஷர் வராது. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8th படிக்கும்போது 7th படிக்கும்போது பொதுவா இந்த அடலசன்ட் ஏஜ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டே வரும். அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பதிவுகள் பாக்குறாங்க, இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ குட் திங் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதியுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கண்டினியூஸா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஏற்படக்கூடிய பிளஷர்னால வாரத்துல ஒரு நாள் செஞ்சா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். நல்லதுன்ற வார்த்தை என் வாயில இருந்து வராது, அட போப்பா எதையான பண்ணிட்டு போ, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள்னா பரவாயில்லப்பா அப்படின்ற வார்த்தை கூட இப்பதான் வாயில வருது. என்னன்னா வாரத்துல ஒரு நாள் செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள், வாரத்துல 3 நாள், ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மாதிரி எக்ஸசிவ் இன்டெலிஜென்ஸ் மாஸ்டர்பேட் பண்றாங்க. அந்த செக்ஷுவல் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸசிவா இன்டெல்ஜ் ஆகுறாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல். யார் கூடயும் எனக்கு பழக பிடிக்கல, யார் கூடயும் எனக்கு பேச பிடிக்கல. நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, என் பையன் பாத்தீங்கன்னா எந்த பொண்ணையும் பார்த்து சைட்டு கூட அடிக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்ல பையன் என் பையன் அப்படிம்பாங்க. தப்பு இல்லை, நல்ல பையன் தான், மற்றவங்களுக்கு எடுக்காம அவனுக்கு எடுத்துக்கிறதுன்றது ஓகே தான். ஆனா இவன் தனிமையை ப்ரிஃபர் பண்ணுவான். தனிமையை ப்ரிஃபர் பண்ணி கம்பல்சரி மாஸ்டர்பேட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை அந்த பையனை
பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுமா, நல்லா சாப்பிடுவான் பையன், நல்ல ஹைட் நிறைய இருக்கும். மாஸ்டர்பேட் பண்ண டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ ஹைட் நல்லா வளருவாங்க. பிரச்சனை இல்லை, growth ஹார்மோன் நல்லா செக்ரேட் ஆகும், ஹைட் நல்லா வளருவாங்க. ஆனால் கண்ணுலாம் சங்கனைஸ், கண்ணு அப்படியே உள்ள குழியா இருக்கும். கண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடி அரிசி வந்து நம்ம அள்ளி போடலாம் இந்த ஆர்பிட் போனுக்குள்ள, அந்த மாதிரி ஆயிடும். நெத்தி அப்படியே மேடு நெத்தி ஆயிட்டு போயிடும். பையனுக்கு அப்பப்போ உடம்பு முடியாம போயிடும், படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாம போறது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமா ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வருமா. இப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு, சின்ன வயசுல அதிகப்படியான மாஸ்டர்பேஷன். இது சின்ன வயசு அப்படின்னு இல்லம்மா, 30 வயசு கண்டினியூஸா மாஸ்டர்பேட் பண்றவங்க இருக்காங்க, 50 வயசு மாஸ்டர்பேட் பண்றவங்க இருக்காங்க. கேர்ள்ஸ்ல வந்து மாஸ்டர்பேஷன் பண்றவங்க மோர் தென் 50% ஆஃப் கேர்ள்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. காலம் மாறி போச்சு. இப்போ வந்து மாஸ்டர்பேட்டிங் டாய்ஸ் எல்லாம் பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இந்தியா பேன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஓகே, எப்படி வாங்குறது வாங்கிக்கோங்க. அப்பயும் நிறைய பிளாக் மார்க்கெட்டில் நிறைய வியாபாரம் ஆச்சு மாஸ்டர்பேட்டிங் டாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு அப்படின்லாம். ஸோ இந்த அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் இஸ் த மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், சக்கரை அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான போஷாக்கான உணவு சாப்பிடாத இருக்கிறது. அதிகப்படியாக வேலை செய்வேன், ஒரு ஆள் 2 ஆள் வேலை செய்யறது, ஆனால் ஒரு ஆள் கால் ஆளோட சாப்பாடு சாப்பிட்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், வயிறு ஃபுல்லும் தாங்க நாங்கள் சாப்பிட்றோம், வயிறு ஃபுல்லும் சோறு மட்டும் தான் சாப்பிட்றோம். நம்மளாம் என்ன பண்ணுறோம், வெஜிடேரியன் சொல்லிட்டு சோட்ரேரியன் மாதிரி நல்ல வயிறு ஃபுல்லும் சோறு தான் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்லாம். இன்னொன்று அதிகப்படியான உழைப்பு, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நல்லா தூங்குறது இல்லை, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து மெயின் ரீசன். அதுக்கும் மேலே சில விஷயம் இருக்குது, தண்ணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிலாம் சொல்லலாம். எப்படி நம்ம சொன்னாலும் சில சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லி தண்ணியில் தாங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பாருங்க 5 புள்ள இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் கமெண்ட் அடிக்கிறவங்க கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கின ரீசன்ஸ் அப்படின்லாமா. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு அப்படின்போது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனும் இருக்கும். அதே மாதிரி எரெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் அப்படின்றது இருக்கும். பொதுவாக நம்ம இந்த இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈடி அப்படிங்கிறது. இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பீனிஸ் வந்து அதாவது ஆண்களோட பிறப்புறுப்பு ஸ்ட்ராங் இனஃப் ஆகணும் அட் த டைம் ஆஃப் ஆக்ட். அதுக்கப்புறம் பெனிட்ரேட் ஆகிட்டு கண்டினியூஸாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்க வரைக்கும் அந்த ஹார்ட்னஸ் அப்படின்றது இருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி ரிலேஷன்ஷிப்லேயே அந்த ஹார்ட்னஸ் அப்படின்றது போயிடும். இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ லேடிஸ்க்கு வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்காது. இப்போ முதல்ல ஒரு காலம் இருந்துச்சுமா, எங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொன்ன பொண்ணுங்க இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து இந்த செக்ஷுவல் நாலேஜ் இருக்கிறதுலாம் நல்லது தான். ஆனால் இன்னொரு விதத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்க்கும் இந்த செக்ஷுவல் நாலேஜ் நிறைய இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குல்ல. இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம் இல்லைங்களா. ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்துச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா ஒய்ஃப் வந்து சொல்லிடுறாங்க, இவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், எங்களால் இவங்களே இருக்க முடியாது அப்படின்றத டைரெக்டாக சொல்லிடுறாங்க. பெரும்பாலான டிவோர்ஸ்க்கு இதுவும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ இடி அப்படின்றது இது. அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னும் போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமன் ட்ரிப்ளிங் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியே வந்துடுறது அட் த டைம் ஆஃப் பெனிட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா செமன் ட்ரிப்ளிங் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷுவல் நியூரோசினியா, இதெல்லாம் சேர்ந்து ஆண்மை குறைவு அப்படின்றாங்கம்மா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. டாக்டர்ஸையுமே தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்னோட மைண்ட் செட் இப்போ எப்படி தெரியுமாமா இருக்குது, நான் உன்னை அம்மா இந்த வேலை நீ செய்யக்கூடாது அப்படின்னு என் வீடியோ நீ பார்க்க மாட்டேன். அம்மா நீ இது செய்யுமா, சூப்பர்மா, நீ எக்ஸ்ட்ராடினரிமா, நீ இது செஞ்சா அருமையாக இருப்பம்மா அப்படின்னு நீ பார்ப்ப. நம்ம என்ன பண்ண முடியும்? பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வியாபாரிங்க திருடுறங்க, வாங்குறவங்க குருடங்க அப்படிம்பாங்க. இப்போ அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு இந்த நாலேஜ் உண்டு, இன்ஃப்ளூயன்ஸை நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு பெருசாக வந்து மெடிக்கல் நாலேஜ் அப்படின்றது கிடையாது. ஏமா 6 வருஷம் படிச்சு ஒரு டிகிரி வாங்குறோம் நாங்கள் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷனுக்கு 3 வருஷம் படிக்கிறோம், அதுக்கு மேலே 15 வருஷம் ஆகுது நாங்கள்லாம் ஒரு நல்ல டாக்டராக வரதுக்கு. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால அவங்களுக்கு என்னம்மா தெரியும், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய பொறுப்பு அப்படின்றது யாருக்கு இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ்க்கு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நாங்கள் இந்த தொழில் படிக்கிறோம், இல்லைனா வேற ஏதாவது வேலை செய்யலாமே. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதே சமுதாயத்தில் ஒயிட் கலர் ஜாப் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒன்று. அதையும் மீறி படிக்கும் போதே மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். இப்போ நான் 100 ரூபாய் ஃபீஸா, நீ 100 ரூபாய் ஃபீஸ் எனக்கு கொடுத்து, ஆனால் நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நல்ல டாக்டர். 100 ரூபாய் ஃபீஸா, எனக்கு நான் ஃபீஸ் வாங்காமல் செய்கிறேன்ப்பா, வசதி இருக்கணும் டாக்டருக்கு, நீ 100 ரூபாய் ஃபீஸ் கொடு, உனக்கு என்னென்னலாம் நல்லதோ அத்தனையும் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்வைஸ் பண்ணுறேன், ஏற்றுக்குன்னா ஏற்றுக்கோ, ஏற்றுக்கட்டி போ, ஓ இஷ்டம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸை நாங்கள் எங்கள் கூட கம்பேரே பண்ணிக்கூடாது. வி டாக்டர்ஸ் வி ஹேவ் டு கம்பேர் வித் அதர் டாக்டர், நாட் வித் அதர் இன்ஃப்ளூயன்சஸ்.
இல்லைங்களா? போட்டி போட்டது கூட எங்களுக்கு ஒத்த பர்சன்ஸ் கூட தானே போட்டி போடணும். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி அவங்களுக்கு அதில் ஒரு இன்கம் வருது, அதனால அவங்க செய்கிறாங்க. பொதுவாக நாங்கள் டாக்டர்ஸே வந்து யூடியூப்ல பேசுனா கூட யூடியூப்ல மருத்துவம் ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க. ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்களோட அட்வைஸ் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் வி ஆர் கிவிங் இன்டர்வியூ. அதுதான் உண்மை. பிள்ளைங்க வந்து இப்போ படிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் இவங்க அனலைஸ் பண்ணணும், இது செய்யலாமா வேணாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணணுமா. ஓகே மேம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.